தீபாவளி பண்டிகையொட்டி புத்தாடை வாங்குவதற்காக சென்னை தியாகராயர் நகரில் உள்ள கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். சென்னை வாசிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கணும், இந்த மாதிரி புதுசாக நகை வாங்கணும், எப்படியா இருந்தாலும் தியாகராய நகர் தான் உங்களுக்கான ஒரே ஸ்டாப் அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக இப்போ தீபாவளி பண்டிகையொட்டி எப்படி காட்சி அளிக்குது டி நகர்? அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை விவரிங்க. வணக்கம் காயத்ரி. தீபாவளி பொருட்களை வாங்குவதற்காக சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பகுதிகள் கடை வீதிகளில் அதிக அளவில் பொதுமக்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக நாளை ஒரு தினம் மட்டுமே இருப்பதால் தீபாவளி பண்டிகைக்காக இறுதிக்கட்ட தேவையான பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் தியாகராய நகரை நோக்கி வரக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் இங்கு காண முடிகிறது. குறிப்பாக சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை வணிகத்தின் இதய பகுதியாக விளங்குவது தியாகராய நகர். இந்த பகுதியில் சிறிய கடை முதல் பெரிய கடை வரை, நகைக்கடை முதல் அனைத்து வகையான கடைகளும் ஒரே இடத்தில் வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வணிக பகுதியாக விளங்குகிறது. இன்று காலை விட தற்பொழுது அதிக எண்ணிக்கையில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக தியாகராய நகர் வந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக சிறிய கடை முதல் பெரிய கடைகளில் அதிக அளவில் கூட்டம் இருப்பது. விதவிதமான ஆடைகள், அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மேலும் செல்போன், டிவி மற்றும் உள்ளிட்ட மின்சாதன பொருட்களை வாங்குவதற்காகவும் அதிக எண்ணிக்கையில் பொருட்களை வாங்குவதற்காகவும் பொதுமக்கள் வருகை தந்தவண்ணம் உள்ளனர். அது மட்டுமில்லாமல் அதிக ஆடம்பர பொருளாக இருக்கக்கூடிய நகைகளை வாங்குவதற்கும் அதிக எண்ணிக்கையில் பொதுமக்கள் கடை உள்ளே இருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய உணவகம் மட்டுமில்லாமல் சிறு நடைபாதை வியாபாரிகள் உள்ளிட்ட பல கடைகளிலும் அனைத்து கடைகளிலும் அதிக எண்ணிக்கையில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே வாங்கக்கூடிய அந்த காட்சிகள் காண முடிகிறது. இன்று காலை விட தற்பொழுது அதிக எண்ணிக்கையில் இருப்பதாகவும் நேற்றைய காட்டிலும் இன்று கூடுதலாக இருப்பதாகவும் வியாபாரிகள் மற்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாத வகையில் கிட்டத்தட்ட 400 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். சுழற்சி முறையில் காலை மாலை இரவு என சுழற்சி முறையில் 400 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இங்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக 6 இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் நிறுவப்பட்டு அங்கு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் நின்று கண்காணிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் பைனாகுலர் உதவியுடன் பொதுமக்களை அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பழைய குற்றவாளிகளை கண்டறியவும் அவர்களை கைது செய்வதற்காகவும் ஃபேஷியல் ரெகக்னிஷன் கேமரா மூலமாக கட்டுப்பாட்டு அறையின் மூலமாக இங்கு ஆய்வு செய்யப்படுகிறது. தொடர்ச்சியாக ஒரு உதவி ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட 400 பேர் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலமாக அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது. இந்த பகுதியில் இந்த ஆண்டு புதியதாக இரும்பு மேம்பாலம் திறக்கப்பட்டதால் பெரும்பாலான பிரதான மற்றும் இணைப்பு சாலைகளில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல்கள் இன்றி பொதுமக்கள் எளிமையாக உள்ளே வந்து தங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய காட்சிகள் நம்மால் காண முடிகிறது.